இத்தனை எடுக்கிறது இது வரும் गाइस மரவள்ளி கிழங்குல ஒரு ஸ்வீட் ஒன்று செய்ய போறோம். மோதகம் மாதிரி ஒரு ஸ்வீட் ஒன்று செய்ய போறோம். இங்க பாருங்க गाइस, முதலாவது மரவள்ளி கிழங்கு வெட்டுறதுக்கு இந்த கையை வெட்டி விட்டேன். மரவள்ளி கிழங்கு எல்லாம் கட் பண்ணியாச்சுங்க பாருங்க. இனி இதை அப்படியே அவிக்கணும். இதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு அவிய வைக்க போறோம் गाइस. இங்கே பாருங்க, மஞ்சளும் உப்பு தூளும் போட்டு அவிய வச்சாச்சு. மரவள்ளி கிழங்கு அவிஞ்சிட்டு அவித்த மரவள்ளி கிழங்கு. ஓகே காய்ஸ், இங்கே பாருங்க காய்ஸ், இங்கே ஜெனா வீடியோ எடுக்கணும் மட்டும் சொல்லிச்சது சோட்ஸுக்கு சரியா. இங்கே ஒருத்தி முழு வேலையும் என்ன படிச்சு முழு வேலையும் வாங்குது. என்ன ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக முழு வேலையும் என்ன படிச்சு தான் வாங்குது பாருங்க காய்ஸ். இங்கே பாருங்க, இப்படி முழுசா இருக்கிற மரவள்ளி கிழங்க பட்டு போல அடிக்கணும். என்ன போல அடிக்கணும்? பட்டு போல அடிக்கணும். இந்த அவிச்ச மரவள்ளி கிழங்க வந்து மிக்சியில போட்டு அடிச்ச நாங்கள் அடிச்சுட்டு இங்கே வேறங்க இப்படி பிடிக்கணும். இந்த மோதகம் செய்யறதுக்கு வந்து இந்த உள்ள மோதகத்துக்குள்ள வைக்கிறதுக்கு செய்த இந்த உள்ளுடனே இதுக்குள்ள வச்சு இந்த மோதகம் மாதிரியே இப்படி பிடிக்கணும். இங்கே வேறங்க கைஸ், இது வந்து பாத்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு சுசியம். வெளியே இருக்கிற அவுட்டர் லேயர் பாத்தீங்கன்னா அதுக்கும் மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்கு அரைச்சு அந்த மாதிரியா அவிச்சு அரைச்சு மாவாக்கி அதுக்குள்ள வந்து மோதகத்துக்குள்ள வச்ச இன்கிரீடியன்ஸ் வச்சிருக்காங்க. மரவள்ளி கிழங்கு சுசியமா. ஆனா இதுக்குள்ள இருக்கிற இனிப்பா தெரியலையே.